அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் 2 கார்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் 5 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பூபேஷ். பூபேஷ், வணக்கம். என்ன நடந்தது? விரிவான விவரங்கள். வணக்கம். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தை சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் 5 பேர் ஒரு கார்ல ராமேஸ்வரம் நோக்கி தரிசனத்திற்காக சென்றிருக்கின்றனர். கீழக்கரையை அடுத்த கும்பிடு மதுரை விளக்கு என்னும் பகுதியில அவர் கார் சென்று கொண்டிருந்த போது அதே பகுதியில் வேகமாக அவர்கள் காருக்கு பின்னால் வந்த கீழக்கரை நகர்மன்ற தலைவருடைய கார் மோதி இருக்கிறது. இதனால் நிலை தடுமாறி அந்த ஐயப்ப பக்தர்களுடைய கார் அப்பளம் போல நொறுங்கியது மட்டுமில்லாமல் எதிரே இருந்த மின் கம்பத்திலும் மோதி முழுவதுமாக சேதமடைந்தது. இந்த சம்பவத்தை அடுத்து இந்த ஐயப்ப பக்தர்கள் வந்த 4 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியாயிருக்கிறது. 3 ஐயப்ப பக்தர்களும் அந்த கீழக்கரையை சேர்ந்த வாலிபர் ஒருவரும் என 4 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாயிருக்கின்றனர். மேலும் அந்த மீதம் உள்ளவர்கள் 5க்கும் மேற்பட்டவர்கள் ராமநாதபுரம் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு வரப்பட்டு அவர்களுக்கு தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டது. அந்த சிகிச்சையின் போது சிகிச்சை பலனளிக்காமல் பரிதாபமாக மேலும் ஒரு ஐயப்ப பக்தர் பலியானார். இதன் காரணமாக பலி எண்ணிக்கையானது 5ஆக உயர்ந்திருக்கிறது. மேலும் ஒருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மதுரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். ராமேஸ்வரம் பகுதிக்கு அந்த தரிசனத்திற்காக வந்த விசாகப்பட்டினத்தை சேர்ந்த ஐயப்ப பக்தர்களின் கார் மீது கீழக்கரை நகர்மன்ற தலைவருடைய கார் பின்னால் வேகமாக மோதியதில் 5 பேர் பலியான சம்பவம் குறித்து கீழக்கரை போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதிகாலையில் நடைபெற்ற இந்த விபத்தானது பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த உயிரிழந்த ஐயப்ப பக்தர்களின் உடலை வாங்குவதற்காக தனி விமானம் ஆந்திராவிலிருந்து அவர்களுடைய உறவினர்கள் வருவதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து தொடர்ந்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். கீழக்கரை அருகே 5 பேர் பலியான சம்பவமானது பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பூபேஷ்.